வணக்கம் அரவிந்த். இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் மற்றும் அதிமுக காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் உட்பட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் காலை முதலே சோதனையை நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை எத்தனை இடங்களில் வருமான வரித்துறையினர் இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள் அரவிந்த்? தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 35 இடங்களில் இந்த சோதனையை வருமான வரித்துறையினர் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொண்டால் 21 இடங்களும், அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் 11 இடங்களிலும், அதே போல திருச்சி மாவட்டத்தில் 2 இடங்களிலும் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் 1 இடங்களிலும் என மொத்தம் 35 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். வருமான வரித்துறையின் ஐடி டிபார்ட்மெண்டின் இன்வெஸ்டிகேஷன் விங் ஆனதுதான் இந்த சோதனையை முன்னின்று நடத்தி வருகிறது. மொத்தம் 35 குழுக்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரியாக 200 அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மொத்தம் இந்த 35 இடங்களிலுமே ஒரு பெரும்பான்மையான இடங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் முன்னின்றே இந்த சோதனையானது முக்கியமாக நடைபெற்று வருகிறது. சென்னையை எடுத்துக்கொண்டால் நீங்கள் சொன்னது போல 4 முக்கிய நபர்கள் தான் இந்த ரெய்டில் தற்போது இந்த 4 முக்கிய நபர்களின் வீட்டில்களில் தான் இந்த ரெய்டு நடைபெற்று வருகிறது. ஒருவர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போல சரத்குமார் மற்றும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலர் கீதா லட்சுமி மற்றும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் உள்ளிட்ட இந்த 4 பேரின் இடங்களில் தான் ரெய்ட் நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த பெரும்பான்மையான இடங்கள் அனைத்துமே விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் தான் ரெய்ட் நடைபெற்று வருவதாக நமக்கு இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக புதுக்கோட்டை, நாமக்கல் மற்றும் திருச்சியில் உள்ள விஜயபாஸ்கரின் தொழில் தொடர்பான நண்பர்கள் வீட்டிலும் அந்த இடங்களில் ரெய்ட் நடைபெற்று வருவதாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஒரு ஸ்பெசிபிக் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை முன்னின்றே வருமான வரித்துறை இந்த ரெய்டில் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து எடுக்கப்படும் ஆவணங்களை தொடர்ந்து அடுத்த ரெய்டு முன்னேறி செல்வதற்காகவும் வாய்ப்புள்ளதாகவே தற்போது இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன.